அனைவருக்கும் வணக்கம். உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு மேஷ லக்னக்காரர்களுக்கு மருத்துவ ரீதியாக எப்படி இருக்குங்கிற விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாக அவங்களோட ஜாதக அமைப்பில் இந்த குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்மானிக்கப்படும். மிக முக்கியமாக மேஷ லக்னக்காரர்களுக்கு இதெல்லாம் எங்க ஜாதகத்தில் இயல்பாக அமைஞ்சிருக்கும்னா, 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார், 5ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார், 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார், 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இதுதான் பொதுவான ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும்போது இவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோமோ, மார்ச் 2026க்கு அப்புறம் தான் இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது 12ஆம் இடம் பொதுவாகவே என்ன ஸ்தானம் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம். அப்போ சனி பகவான் ஏதாவது ஒரு செலவை கொடுப்பாரு. அப்போது அதே போல் ஆதிபத்தியம் பெறக்கூடிய அந்த 12ஆம் பாவகம் பாதத்தை குறிக்கக்கூடியது. அதெல்லாம் வீண் அலைச்சல் இருக்கும், தூக்கம் சரியாகவே இருக்காது. அதாவது டீப் ஸ்லீப் உங்களுக்கு போகவே முடியாது. புரண்டு படுத்தாலும் கூட சரியான தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அது இப்போ என்ன பண்ணலான்னா, நாமளே முன் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம உடம்பை பாதுகாத்துக்காக சுப செலவாக இதை மாற்றிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டு நாமளே வாலண்டியராக இப்போ எடுத்துக்கிட்டா மேற்கொண்டு பெரிய பிரச்சனைகள் ஆகாமல் கண்டிப்பாக அதில் நம்ம காப்பாற்றப்படும். அதே போல் 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இந்த 5ஆம் இடம்ங்கிறது எதுனா உடம்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா மேல் வயிறு. 5ஆம் பாவகம் எதை குறிக்கக்கூடியதுன்னா மேல் வயிற்றை குறிக்கக்கூடியது. அப்போ அல்சர் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன சாப்பிடணும்னா, நெய்யை மதிய நேரத்தில் உருக்கி ஒரு கைப்பிடி சாதம் சாப்பிட்டது மற்ற உணவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது இது நமக்கு அவுட்லைன். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும்னா, ரொம்ப உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளை குறைச்சிக்கணும். ஏன்னா பொதுவாக மேஷ லக்னமே நெருப்பு தத்துவத்தை கொண்டதாக இருப்பதால் நம்ம என்ன பண்ணணும்னா, மோர், நெய், குளிர்ச்சியான உணவுகள் அதிகமாக சாப்பிடணும். ஏன்னா மேற்கொண்டு உஷ்ணம் தரக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுத்தோம்னா பைல்ஸ் பிரச்சனை வரும். அதே போல் வயிறு அடிக்கடி அப்செட் ஆகும். அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இன்டைஜஷன் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன மாதிரியான முத்திரைகள் பயன்படுத்தலான்னு பார்த்தோம்னா, அனாமிக்க முத்திரை பண்ணலாம், அபான வாயு முத்திரை பண்ணலாம். இது எல்லாமே இன்டைஜஷன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தை அக்குப்ரெஷர் பாயிண்ட் கூட நம்ம பயன்படுத்தலாம். அது எந்த ஒரு புள்ளியை பயன்படுத்தினா இந்த இன்டைஜஷன் பிரச்சனைக்கு மேஷ லக்னக்காரர்கள் ரொம்ப உதவியாக இருக்கும்னா, உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் இணையில் ஒரு புள்ளி இருக்கும். இந்த இடத்த நல்லா ப்ரெஷர் பண்ணணும். ஒரு 50 முறை இதை ப்ரெஷர் கொடுக்கலாம். காலை மாலை இது மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரணும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் மேஷ லக்னக்காரர்கள் வந்துச்சுன்னா இதை பயன்படுத்தி அவங்க விடுதலை அடையலாம். உணவை பொறுத்த வரைக்கும் வெள்ளை பூசணியை அரைச்சி தண்ணி கலக்காமல் காலை மாலை ஒரு கிளாஸ் அளவு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இது எல்லாமே மேஷ லக்னக்காரருக்கு உதவக்கூடியதாக இருக்கும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகலாம். ஜூன் 2026க்கு அப்புறம் இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வரார். 4ஆம் இடம்ங்கிறது தாயார் ஸ்தானம். அப்போ தாய் ஸ்தானம் அப்படி இருக்கும்போது தாயாரோட உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது எல்லாமே அதுக்கான அறிகுறிகள். இப்போ கேது பகவான் டிசம்பர் 5 வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் பெயர்ச்சி ஆகுது. அப்போது மேல் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போது என்ன பண்ணணும்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஒழுக்கமான வாழ்க்கை முறையை அவங்க எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனை வெளியே வரலாம். ஏன்னா இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல போதில்ல, அது ஏழரை சனி காலகட்டத்தோட தொடக்கம். அப்போ கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ உணவுலையும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். நம்ம சொல்கிற முத்திரைகள், ஆசனங்கள் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்டைஜஷனுக்கு ரொம்ப அருமையான முத்திரை என்னென்னா வாயு முத்திரை ரொம்ப நல்லா பயன்படும். அதோட செயல்முறை விளக்கம் இதுதான். இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரலோட அடிப்பகுதியை டச் பண்ணி கட்டை விரல் மடக்கிக்கணும். இதுதான் வாயு முத்திரை. மேஷ லக்னக்காரர்கள் இந்த வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கும்போது இந்த வாயு முத்திரை அவங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். மேஷ லக்னக்காரர்கள் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதால குதிகால் வாத பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது எப்படின்னா, காலையில் ஒருத்தர் தூங்கி எழுந்துக்கும் போது காலை ஊனி வைக்கும் போது அந்த குதிகாலில் ஒரு வலி ஏற்படும். அப்படி என்னன்னா, ரத்தம் உடலில் கெட்டு போச்சுன்னா அந்த பாதத்தில் தான் தங்கும். அந்த கெட்டு போன ரத்தம்
அதை வந்து சரிப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும். அதுக்கான விஷயங்கள் வந்து முன்னோர் காலத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு செங்கல் எடுத்து நல்லா சூடு பண்ணிட்டு அது மேலே வந்து எருக்க இலையை வச்சுட்டு அது மேலே காலை வைப்பாங்க. அந்த குதிகால் வாதம் வந்து சரியாகும். அப்படி எனக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுற உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். அத்தி சுத்தம் பண்ணும், பேரிச்சம்பழம் டெய்லி 2 எடுக்கலாம். அருகம்புல் சாறு வந்து அற்புதமாக சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாம் மேஷ லக்னக்காரர்கள் தொடர்ந்து எடுப்பது அவசியமாக இருக்கும். உணவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளை வந்து எடுக்கக்கூடாது, அதுலேயும் கவனமாக இருக்கணும். மேற்கொண்டு நம்ம பார்க்க போகிறது முத்திரைகள். இந்த முத்திரைகள் வந்து மேஷ லக்னக்காரர்களுக்கு எது சிறப்பாக வேலை செய்யணும்? பூதி முத்திரை. ஏன்னா இந்த நெருப்பு தத்துவம் அடிப்படையாக கொண்ட மேஷ லக்னம் ரொம்ப உஷ்ணமாயிடும். அப்போ வந்து சிறுநீர் பிரச்சனைகள், அதாவது யூரின் போகும்போதே ரொம்ப எரிச்சல் வரும், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அவங்களுக்கு பூதி முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும். அது எப்படின்னா சுண்டு விரலும் கட்ட விரல் இணைஞ்சிருக்கும், மற்ற விரல் வந்து நேராக இருக்கும். நேராக இல்லாத விரல்களை நம்மளோட இன்னொரு கை கொண்டு ஹெல்ப் பண்ணி அது நேராக ஆக்கணும். இதுதான் வந்து பூதி முத்திரை. இந்த பூதி முத்திரை வந்து 20 நிமிஷம் பண்ணலாம். காலையில் 20 நிமிஷம், மாலை 20 நிமிஷம். முத்திரையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாமே பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு அந்த பொசிஷன் வச்சது தான். அதில் வந்து நம்ம வந்து கை எடுக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர். அப்போ மேஷ லக்னக்காரர்கள் உணவு கண்டிப்பாக கட்டுப்பாட்டோடு இருக்கும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் மனக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து உஷ்ணமாக இருக்கக்கூடிய மேஷ லக்னம் மன ரீதியாக பார்த்தீங்கன்னா படபடப்பாக இருக்கும், மன அழுத்தத்தை கொண்டு வரும், மன தெளிவு இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து மைக்ரைன் பிரச்சனைகளை வரக்கூடியதாக இருக்கும். அப்போ சைனஸ் பிரச்சனை, தலை பாரமாக இருக்குது, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கு பத்து போட்டால் ரொம்ப நல்லா தீர்வாக இருக்கும். அதே போல் தலை வலிக்கும் போதும் இஞ்சி டீ குடிக்கலாம். இஞ்சிக்கு வந்து வலியை நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இஞ்சி டீயும் கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தினா இந்த 2026 வந்து ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். மேஷ லக்னக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதால 5ஆம் இடம் மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதாவது மனக்குழப்பம், மன சஞ்சலம், மன தெளிவு இல்லாமல் இருக்கிறது, அறியாமையில் இருக்கிறது. அப்போ நல்லா வந்து ஒரு கவுன்சிலிங் போகிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம்ங்கிற முறையே இல்லை. அப்போ நமக்கு பிரச்சனைகள் வெளியே சொன்னால் அதை மற்றவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இருக்க காலகட்டம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா சைக்காலஜிஸ்ட் கிட்ட ஒரு கவுன்சிலிங் போகலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு மனநோயாளியோ அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து மன பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. அதில் இந்த மேஷ லக்னக்காரர்கள் 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது மனம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது, இல்லை சஞ்சலம் ஏற்படும் போது, குழப்பம் ஏற்படும் போது, ஏதாவது தெளிவுபடுத்திக்கணும் அப்படி நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை நீங்கள் போய் பார்த்து அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சில விஷயங்கள் வந்து நம்மளே தெளிவுபடுத்திக்க முடியாது. ஸோ மற்றவங்களோட பிரச்சனையை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம். ஆமாம், நம்மளோட பிரச்சனைகளை நமக்கு வரும்போது நம்ம குழம்பி போயிடுவோம். அப்போ இன்னொரு பர்சன் தேவைப்படுறார், 3rd பர்சன் தேவைப்படுறார். அது வந்து நம்ம இந்த மாதிரி கவுன்சிலர்கிட்ட கவுன்சிலிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுமே வந்து மேஷ லக்னக்காரர்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 2026. ஸோ இத்தனை விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் 2026 மேஷ லக்னக்காரர்கள் சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.